I do not want this. No, இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார் அப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமனு எல்லாம் 10 பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேலே படத்தை பார்த்து லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். நீங்கள் உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள் சார். சில விஷயங்கள் நகைச்சுவையாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்றுத்துக்குமா வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சார்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்து கொண்டு. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வேணாம் உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க. ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது 49 சாலை எடுக்கப்பட்டாலும் 10 சாலைகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 39 சாலைகளும் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் உரிய அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம், துணை வேணா. மாண்புமிகு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அனுமதிக்கல. I do not want this. இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்கள் உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்கள் நகைச்சுவையாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்றுத்துக்குமா வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார் அப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமனு எல்லாம் 10 பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேலே நன்றி. கலசப்பாக்கம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் வரும் ஜவ்வாது மலை பகுதிகளில் 11 ஊராட்சிகள், 38 வருவாய் கிராமங்கள், 297 குக்கிராமங்கள் இருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006, வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கின்ற 5 ஊராட்சிகளில் 14 சாலைகளை ஜவ்வாது மலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. 2024, 2025 ஆண்டிலேயே பரிந்துரை செய்யப்பட்ட இந்த பணிகளுக்கு இதுவரை வனத்துறை உரிய அனுமதி வழங்கவில்லை. எனவே மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதியை உடனடியாக மேம்பாடு செய்வதற்காக வனத்துறையின் மூலமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக வனத்துறை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் இருக்கின்ற 177 சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.